சரி. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துறக்கூடாதுன்னு பார்த்து, பார்த்து பண்றாரு. ஸோ, எல்லா விஷயங்களும் விஜயால அத ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? ஏன் விஜய்க்கு இந்த ஒரு அழுத்தம் ஒரு விஷயங்கள்னு ஒரு இருந்தாலுமே கூட, அத ஒரு சுமையா பார்க்குறாரா? இல்ல வந்து அது கடமையா பார்க்குறாரா? சுகமா பார்க்குறாரு, கடமையா பார்க்குறாரு. சரி. சுமையா அவர் பார்க்கல. தமிழகத்துக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், தமிழ்நாட்டு பண்ணணும். மக்களுக்கு பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட்ல உள்ள இறங்குறாரு. இல்லனா வர வேண்டிய அவசியமே இல்ல. அவர் பாட்டுக்கு படம் பண்ணி 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ம். பட் அது வந்து வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை ஒரு முறை தான். வாழ்ந்துருவோம். தமிழ்நாட்டுக்கு சேர்றத பார்ப்போங்கிற ஒரு தாட்ல உள்ள இறங்குறாரு. பட் அவர் வந்து நீங்க சொல்ற மாரி மிகப்பெரிய கடமையா அத பார்க்குறாரு. அறிஞர் அண்ணா அவருடைய வழியிலயும், பெரியார் அவருடைய கொள்கையிலயும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மக்கள் செல்வாக்கிலயும் இந்த 3 பேர் தான் டார்கெட் பண்றாரு. இவர்கள முன்னோக்கி தான் நம்ம செல்லணும் அப்படிங்கிற மாரி அவருடைய ஒரு தாட்ஸ். ம். அதனால தான் மற்ற கட்சியில் இருக்கிறவர்கள வந்து அவர் மிகைப்படுத்தி வந்து உள்ள வச்சுக்க விரும்பல. வேண்டாம். அங்கே கொலாப்ஸ் வரும். ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா குடுப்பாங்க. அது எத கேட்கறதுன்னு தெரியாம போயிரும். இப்ப இவர் தெளிவா போறாரு. ஸோ வெற்றி பெறணின்னு ஒரு வேர்ட சொல்றாரு நேத்து. ஸோ அப்ப அந்த வெற்றிய நோக்கி போறதுக்கான முயற்சிகள பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஓகே. விஜய் அவர்கள். தன்னுடைய சக கூட இருக்கிறவர்களையும், ரசிகர்களையும், தொண்டர்களையும் ஒரு அந்த வெற்றியை நோக்கி நம்ம போகணும். அதுக்கு வேண்டிய முயற்சிய பண்ணணும். வேலை செய்யணும். மக்கள் தான் இறுதியான முடிவு. அவர்களுடைய இந்த விரல் தான் நம்மளுடைய வெற்றிக்கான என்ன சொல்றது? அந்த ஆயுதம் ஆயுதம். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ம். 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 ஸோ அப்போ அவரு வந்து சுகமா ஒரு கடமையா பார்த்து இப்ப டிராவல் பண்றாரு. ஓகே. அதனுடைய முன்னோட்டம் தான் ஏற்கனவே பண்ணிட்டாரு. நேத்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 25 உண்மையிலேயே மதுரையில தமிழ்நாடே தெரியும்.